ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மம்மிமாஸ் மெனு. இன்றைக்கி நம்ம சேனலில் ரவையில் புட்டு எப்படி செய்யறதுனாங்க பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக புட்டு வந்து அவிச்சு தான் செய்வாங்க. இது வந்து ஒரு வித்தியாசமான புட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போவோம், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு வானலில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன். அந்த நெய்யில் வந்து 1 கப்பு ரவையை போட்டு நல்லா நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்துக்கிட்டே இருக்கணும். வறுத்து நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம எந்த கப்பில் வந்து ரவை எடுத்தோமோ அதே கப்லேயே ஒரு 2 கப்பு தண்ணி, வெதுவெதுப்பான தண்ணியில் உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கணும். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும். எல்லா தண்ணியும் வந்து ஒரே அடியில் ஊற்றிடக்கூடாது, ஒரு தட்டிலே ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து வறுக்க அந்த ரவை வந்து நல்லா உதிரியாக ஒரு புட்டு ஸ்டேஜில் வரும். நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப. அதே சமயத்தில் இந்த ரவை வந்து 1 கப்பு ரவையில் வந்து நம்ம 3 பேர் கூட காலை டிஃபனாக எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும். இந்த தண்ணியை வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியை தான் நம்ம அதை ஊற்றி சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம வதக்க அது வந்து அப்படியே நிறையா வரும், உதிரியாக வரும். இந்த புட்டு வந்து ரொம்ப ஈஸியான வேலை தான். நம்ம வந்து எப்போவும் மாதிரி நம்ம உப்புமாவாக செஞ்சுட்டு இருக்காமல் இந்த மாதிரி ஒரு புட்டு மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக பிள்ளைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து நம்ம தண்ணியெல்லாம் சேர்த்து நம்ம கிளறிக்கிட்டே இருக்கும்போது அது நல்லா ரவை வெந்து அப்படியே உதிரியாக வரும். நம்ம அதே சமயத்தில் சிம்மில் வச்சுக்கிட்டே அதை இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கணும். அப்போ தான் ரவையும் வெந்து நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு வந்து வாசனைக்காண்டி வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து நான் நுணுக்குனா ஏலக்காய் பொடி சேர்த்துக்க போகிறேன். இதுக்கு வந்து 1 கப்பு தேங்காய் வந்து போடுங்க. தேங்காய் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டோன்னா நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காயை வந்து போட்டதுக்கப்புறம் நீங்கள் வதக்கக்கூடாது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் தேங்காய் பூ சேர்த்துட்டு சாப்பிட்லாம். தேங்காய் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. அது வந்து குக் ஆகிட்டாக்க தான் நமக்கு கெட்ட கொழுப்பு அதுலேருந்து கிடைக்கிது. அதனால் தேங்காய் வந்து எந்த பொரியலும் எதுக்கும் புட்டுக்கு எதுக்கு சேர்க்குறாந்தாலுமே வந்து அதை வந்து அவிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தேங்காயை சேர்த்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். நம்ம ரொம்ப நேரம் வச்சுருக்கிறதா தான் தேங்காய் வந்து கெட்டு போயிடும். உடனே சாப்பிட்றதுனால நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்து கிளறிக்கலாம். இப்போ ஏலக்காய் பொடி சேர்த்துட்டேன். அடுத்து வந்து நாட்டு சர்க்கரை இருந்தால் சேர்க்கலாம், நமக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது. என்கிட்ட நாட்டு சர்க்கரை கிடைக்கல எனக்கு, அதனால் நான் ஜீனி தான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ அடுத்து வந்து 1 கப் அளவுக்கு நான் தேங்காயை சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி கிளறி விட்டு நம்ம சாப்பிடலாம். சூப்பரான ரவா புட்டு நமக்கு ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.